வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நாம் பிப்ரவரி மாதம், மாசி மாதம், குறிப்பாக மாசி மாதம் மகா சிவராத்திரி பற்றிய ரகசியங்களை இப்பொழுது ஒவ்வொரு பகுதிகளாக நமது ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி என்ற சேனலில் விளக்கமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்லோரும் சிவராத்திரிக்கு எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் நம்ம அதனுடைய தாத்பரியங்கள், ரகசியங்கள் தெரிந்து கொண்டு போகும்போது உண்மையாக அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாமளும் என்ன பண்ணிடுவோம், எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதையே செய்து கொண்டிருப்போம். இதற்குரிய விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது ஸ்ரீ குரு அகாடமியினுடைய அமைப்பு தலைவர் விஜயகுமார் அவர்கள் இந்த ஏற்பாடை செய்து, இந்த விளக்கம் தமிழ் கூறும் நல் உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த பதிவை, இந்த காணொலியை பதிவேற்றம் செய்திருக்கிறார். இப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னம்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இதை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த தமிழ் கூறும் நல் உலகத்துக்கு முழுவதும் இதை என்ன பண்ணுங்க, ஃபார்வேர்டு பண்ணுங்க. எல்லோரும் கேட்கட்டும். ஏன்னா எந்த ஒரு இடத்திலும் ஒரு சடங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு கருத்தை உள்ளடக்கித்தான் அந்த சடங்கு இருக்கும். ஆனால் இப்பொழுது காலங்காலமாக மாறி என்ன ஆகிவிட்டது, கருத்தை இல்லாமல் சடங்காக மாறிவிட்டது. அப்போ அதற்கு பலனே இல்லை. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க, சடங்கு இல்லாமல் கருத்து செயல்பாட்டுக்கு வந்தால் நல்லது. கருத்து இல்லாத சடங்கு என்பது கால விரயம், பொருள் விரயம் என்று சொல்வார்கள். அதனால தான் நம்ம இவ்வளவு விளக்கத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் இது ஜோதிட அகாடமி. இப்போ இங்கே ஜோதிடம் பார்க்கக்கூடியது, ஜோதிட ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைந்த சபை. இங்கே ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஜோதிடர்களாக இருக்கிறோம். நமக்கு என்ன தெரியணும், இந்த சிவராத்திரியில் ஜோதிட ரீதியாக இதில் என்ன நடக்குது, இதில் நம்ம வானியல் ரீதியாக, ஜோதிட ரீதியாக இதற்கும் சிவராத்திரிக்கும் என்ன சம்பந்தம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆம். இப்போ பாருங்கள், மாதம் மாதம் சிவராத்திரி வருகிறது என்று சொன்னோம். மாதம் மாதம் அமாவாசை வரும். அமாவாசைக்கு முதல் நாள் இருக்கக்கூடிய சதுர்த்தசி திதி என்பது சிவராத்திரி. ஆனால் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி என்பது மட்டும் மகா சிவராத்திரி. இது ஏன்? நமக்கு காலபுருஷ தத்துவம் தெரியும். காலபுருஷ தத்துவம் எங்கு தொடங்குகிறது? மேச ராசியில் தொடங்குகிறது. மேசத்தில் தொடங்கி மீனத்தில் முடிவதுதான் காலபுருஷ தத்துவம். மேசத்தில் தொடங்கும் பொழுது என்ன மாதம்? சித்திரை மாதம். அது பங்குனி மாதம் மீனத்தில் முடிகிறது. இப்போ இதில் நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த முதல் ராசியாகிய மேசத்தில் சூரியன் பயணிக்கும் போது அது சித்திரை மாதம். சித்திரை மாதம் முழுவதும் மேச ராசியில் தான் இருக்கும். அடுத்து வைகாசின்னு வந்தோம்னா ரிஷப ராசிக்கு போயிடும். அப்போ ஒவ்வொரு மாதமும் சூரியன் எங்கு பயணிக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாம் என்ன பண்ணுறோம், தமிழ் மாதங்களை பிரித்திருக்கிறோம். அப்போ 12 மாதங்களுக்கு 12 ராசி. இப்போ இப்படி வருகிறது. இப்படி வர்றதில் இப்போ இது மகா சிவராத்திரி நடக்கக்கூடிய மாதம் எது? மாசி மாதம் மட்டும்தான் இந்த மகா சிவராத்திரி வரும். சரி, அப்போ மாசி மாதம் என்று சொன்னால் மாசி மாதம் சூரியன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கும் என்று கேட்டால் கும்பராசியில் இருக்கும். மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் தான் இருக்கும். சரி, இப்போ கும்பராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கும்பராசியிலிருந்து நேராக 7ஆம் பார்வையாக எந்த ராசியை பார்க்கும் என்று கேட்டால் அது சிம்ம ராசியை பார்க்கும். கும்பத்திலிருந்து 7ஆம் பார்வை நேரடியாக சிம்ம ராசியை பார்க்கும். சிம்ம ராசிக்கு உரிய அதிபதி யாரு? சூரியன். இப்போ கும்பராசியில் யார் இருந்து சிம்ம ராசியை பார்க்குறா? அதே சூரியன். அப்போ சூரியன் கும்பராசியில் இருந்து இந்த மாசி மாதம் முழுவதும்
தனது சொந்த வீட்டையே பார்க்கக்கூடிய காலம் என்பது இந்த மாசி மாதம். அப்போ மாசி மாதம் முழுவதும் சூரியன் தனது வீட்டையே பார்க்கிறார். சரி, இப்போ சூரியன் என்பது யார்? சூரியனுடைய காரகத்துவம் எதை குறிக்கிறது என்று கேட்டால், சூரியன் என்பவன் ஆத்மகாரகன் அல்லது உயிர்காரகன் என்று சொல்லுவோம். தந்தைன்னு சொல்கிறோம், சந்திரனை தாய்ன்னு சொல்கிறோம். தந்தைன்னு ஏன் சொல்கிறோம்? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு உயிர் கொடுத்தவன் தந்தை. அப்போ அந்த உயிர்காரகன் ஆன்மகாரகன் என்பது தான் சூரியன். அப்போ இந்த உயிர்காரகனாகிய ஆன்மகாரகனாகிய சூரியன் தனது வீட்டையே பார்க்கிறது என்று சொன்னால் தனது மூலத்தை பார்க்கிறது என்று அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் சென்ற பகுதியில் இந்த ஞானத்தின் அடிப்படையிலே நாம் சிவராத்திரியை பற்றி நம்ம சென்ற காணொலியில் போட்டோம் இல்லையா? நீங்கள் அதை கேட்காதவங்க அதை கேட்டுருங்க. இதுக்கு முதல் காணொலி என்ன வந்திருக்கும்? ஞானத்தின் அடிப்படையில் மகா சிவராத்திரின்னு ஒரு காணொலி வந்திருக்கும். அதையும் கேளுங்க. அதில் என்ன சொல்லியிருக்கோம்? உயிர் தனது மூலத்தை பார்க்கக்கூடிய இது. தனது மூலம் எது? உயிரினுடைய மூலம் எது? சிவம். அப்போ அங்கே தனது மூலத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்கிறோம். அப்போ இப்போ என்ன, இது மாசி மாதம் முழுவதும் அந்த நிலை இருக்கிறதா? ஆம். என்ன நிலை? சூரியன் தனது வீட்டையே பார்க்கக்கூடிய நிலை. அப்போ இப்போ உயிர் சிவம் என்பதோடு இணைந்து இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். அப்போ ஞானத்தின் அடிப்படையில் தத்துவத்தில் பாதி நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம். ஜோதிட ரீதியாக இந்த மாதம் மட்டும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது. சரி, சந்திரன் என்பது யார்? சந்திரன் என்பது மனோகாரகன், மனதுக்குரிய கிரகம். நம்ம ஞானத்தின் அடிப்படையில் சிவராத்திரியில் என்ன சொல்லியிருக்கோம்? மனம் என்பது உயிரின் படற்கை நிலைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ மனம் என்பது உயிரோடு ஒடுங்க வேண்டும், அதுதான் தியானம்னு சொல்லியிருக்கோம். இப்போ மனம் தனது மூலத்தை பார்க்க வேண்டும். அப்போ மனதினுடைய மூலம் எது? உயிர். அப்போ அது தனது மூலத்தை பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, இப்போ அந்த சந்திரன் என்பது மகர ராசியில் இருக்கும் பொழுது அதனுடைய 7ஆம் பார்வை எந்த வீட்டை பார்க்கும் என்று கேட்டால் கடக ராசியை பார்க்கும். மகரத்திலிருந்து 7ஆம் பார்வை கடக ராசியை பார்க்கும். கடகராசி என்பது யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. மனோகாரகனுடைய மனதினுடைய வீடு கடகம். எப்பொழுதெல்லாம் இந்த சந்திரன் மகரத்திற்கு வருகிறதோ தனது மூலத்தையே பார்க்கும், தனது வீட்டையே பார்க்கும். ஆனால் மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த சந்திரன் மாதம் மாதம் என்ன பண்ணும்? சுற்றி வரும். மாதம் மாதம் மகரத்துக்கு வரும், மாதம் மாதம் பார்க்கும். ஆனால் இந்த மகா சிவராத்திரி இந்த மாதம் மட்டும் என்ன விசேஷம்னு கேட்டால், அந்த உயிர்காரகனாகிய சூரியன் கும்பத்திலிருந்து தனது வீட்டை பார்க்கக்கூடிய நேரத்தில் மனோகாரகனாகிய சந்திரன் தனது வீட்டை பார்க்கக்கூடிய நிகழ்வு. இந்த ரெண்டும் ஒன்றா வரக்கூடிய ஒரே நாள் இந்த நாள் தான். மாசி மாதம் மட்டும்தாங்க வரும். மற்ற நாள்லாம் என்ன ஆயிரும்? சூரியன் வேறு இடத்துக்கு போயிடும். தனது வீட்டை சூரியன் பார்க்காது. அப்போ ஒவ்வொரு மாதமும் இந்த சிவராத்திரி வந்தாலும் ஏன் இதை மகா சிவராத்திரி என்று சொல்லுகிறோங்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா? ஜோதிட ரீதியாக கும்பராசியில் சூரியன் இருந்து தனது மூலத்தை தனது வீட்டை பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்போ பாருங்கள், அமாவாசை அன்னைக்கு சிவராத்திரி வராது. ஏன்? இப்போ ஏன் அப்படி வச்சிட்டோம்? இப்போ நீங்கள் கும்பராசியில் சூரியன் இருக்குது. ஆனால் இப்போ மனம் என்ன பண்ணணும்? மனம் தனது மூலத்தில் ஒடுங்கி அது உயிரில் ஒடுங்கி உயிர் சிவத்தோடு ஒடுங்கணும். இதை நம்ம போன பகுதியில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். அப்போ இப்போ என்ன ஆகணும்? இப்போது இந்த மாதம் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அப்போ இப்போ என்ன ஆகணும்? அமாவாசைக்கு முதல் நாள் சந்திரன் எங்கே இருக்கும் அப்படின்னு மகரத்தில் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு கும்பத்தில் போய் சூரியனோடு இணைந்து விடும். சூரியனும் சந்திரனும் இணைகிறது தானே அமாவாசை.
அப்போ அதுக்கு நாள் சதுர்த்தசி திதியில் எங்கே இருக்கும்னு கேட்டால் அது மகரத்தில் இருக்கும். அப்போ அது மனோகாரகனாகிய சந்திரன் தனது வீட்டை பார்க்கும் நேரத்தில், உயிர்காரகனாகிய சூரியன் தனது வீட்டை பார்க்கும் நேரத்தில் நாம் தியானம் செய்தால் என்ன ஆகும்? மனம் உயிரோடு ஒடுங்கி உயிர் சிவமோடு ஒடுங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும். இதுதாங்க ஜோதிட ரீதியாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. எவ்வளவு அற்புதமாக இந்த காலத்தை கணித்து நமது ஞானியர்கள் முன்னோர்கள் இதை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மற்ற மாதத்தில் வர்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி இல்லை. இதுதான் அதுக்கு விளக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம சதுர்த்தசி திதியில் என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முதுகுத்தண்டு நேராக வெற்றிக்கலாக இருக்க வேண்டும். நீங்கள் கீழே படுத்து தூங்கக்கூடாது. படுத்து இப்போ ஹரிசாண்டலாக இருக்குன்னா நம்ம அஞ்சறிவு ஜீவனாக மாறிடுறோம். நீங்கள் அஞ்சறிவு ஜீவனில் எல்லாத்துக்குமே முதுகுத்தண்டு கிடையாது. அதில் பாதி ஜீவனுக்கு வந்து முதுகுத்தண்டே இல்லை. ஆனால் பாதிக்கு மேலே தான் என்னாச்சு, அஞ்சறிவு ஜீவனில் முதுகுத்தண்டு வளர்ந்துச்சு. இப்போ முதுகுத்தண்டு எந்த அஞ்சறிவு ஜீவனுக்கெல்லாம் இருக்குதோ அவையெல்லாம் முட்டை போடாது. முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதெல்லாம் முதுகுத்தண்டு இல்லாத ஐந்தறிவு ஜீவன். முதுகுத்தண்டோடு அந்த ஜீவன் வந்துருச்சுன்னு சொன்னால் அது குட்டி போட்டு பால் கொடுக்கும். அப்படி வரும்போது அவங்களுக்கு பீனியல் கிளாண்டு லேசாக வளர்ந்துருக்கும். ஆனால் மனிதனுக்கு முழுமையாக பீனியல் கிளாண்டு வளர்ந்துருச்சு. பீனியல் கிளாண்டு எங்கே இருக்குது? மூளையினுடைய அடி பகுதியில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை எங்கே பண்ணணும்? உச்சிக்கு கொண்டு வரணும். எங்கே? பீனியல் கிளாண்டுக்கு கொண்டு வரணும். இப்போ தெரியுதா? நம்ம முதல் காணொலியில் அடி முடின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம உடம்புல அடி எது? மூலாதாரம் அடி. முடினா எது? உச்சி. அடி உடி. அப்போ இங்கேருந்து அங்கே கொண்டு வரணும். அப்போ நம்ம ஹரிசண்டாலாக இருந்தோம்னா மேலே எழுப்ப முடியாது. அப்போ இந்த பீனியல் கிளாண்டு முழுமையாக வளர்ந்திருக்கக்கூடியவன் மனிதன். இந்த பீனியல் கிளாண்டுங்கிறது வந்து ஐந்தறிவு ஜீவனில் இல்லை. நீங்கள் அனாட்டமியில் போய் பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் இல்லை கூகுளில் அடித்து பாருங்கள். பீனியல் கிளாண்டுங்கிறது வந்து எங்கே மட்டும் இருக்கிறது அப்படின்னு பாருங்கள். மனிதனிடம்தான் முழுமையாக இருக்கிறது. ஐந்தறிவு ஜீவனில் இல்லாத ஒரு உறுப்பு மனிதனிடம் எது வித்தியாசமாக இருக்கிறது என்று சொன்னால் அது பீனியல் கிளாண்டு தான். ஏன்னா நீங்கள் 5 புலன் பார்த்தீங்கன்னா அஞ்சறிவு ஜீவனுக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. அதுக்கு 5 அறிவு, நமக்கு 5 அறிவு. ஆனால் நமக்கு 6வது அறிவுன்னு ஒன்று வந்துருச்சு. 6வது அறிவுக்கு 6வது புலன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா காணமே அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தோம். நல்லா தேடி பாருங்கள். இதுதான் அஞ்சறிவில் இல்லாத ஒரு உறுப்பு என்றால் பீனியல் கிளாண்ட். அப்போ இந்த சிவராத்திரி அன்று நாம் முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து அமர்ந்த நிலையில் நாம் தியானம் செய்யும் பொழுது மனம் உயிரோடு இணைந்து, உயிர் சிவமோடு இணைந்து அந்த சிவம் என்ற மாபெரும் எல்லையற்ற ஆற்றலை உணர முடியும். அதுதாங்க இந்த சிவராத்திரியில் இருக்கக்கூடிய ரகசியம். இதை நம்ம இப்போ ஜோதிட ரீதியாகவும் பார்த்துட்டோம், வானியல் ரீதியாகவும் பார்த்துட்டோம். அப்படி பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த ஒரு சிறப்பான நாள் என்பது இந்த மாதம், இந்த 2026 பிப்ரவரி 15ஆம் தேதி வருகிறது. 15ஆம் தேதி மாலை 5:50 முதல் நாம் என்ன பண்ணணும்? இந்த தியானத்தை தொடங்க வேண்டும். அடுத்து 16ஆம் தேதி இரவு வரை நாம் விழித்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் தூங்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அமாவாசை வந்துடும். அப்போ என்ன, எப்படி தூங்குவோம்? சிவத்தோடு சிவமாய் கலந்து அன்பும் கருணையுமான ஒரு உச்சமான ஆனந்த நிலையில் நம்ம அந்த உறக்கம் இருக்கும். இதில் இந்த 2026 வரக்கூடிய ஒரு மகா சிவராத்திரி இருக்கே, இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சிவராத்திரி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 ஒரு மகா சிவராத்திரி வந்துச்சு. ஆனால் 2026 என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், கும்ப ராசியில் சூரியன் வந்து இந்த நிகழ்வு நடக்குது இல்லையா? கும்ப ராசியில் ராகு இருக்கிறது. இந்த வருடம் மட்டும்தான் இருக்கும். போன வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இருக்காது. இந்த ராகு திரும்பி வர்றதுக்கு இன்னும் 18 வருஷம் ஆகும். இந்த ராகு கும்பராசியில் இருக்கும்போது இந்த சிவராத்திரி வருகிறது. இது ரொம்ப 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 முக்கியமான நிகழ்வு. அது மட்டுமல்ல, இந்த ராகு வரும்போது இப்போ சூரியன் வந்துருச்சுன்னு சொன்னோமா, கூடவே புதன் வந்துடும், கூடவே சுக்கிரனும் வந்துடும், செவ்வாயும் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு, சனி கொஞ்ச தூரம் தள்ளி நிற்கிது. எல்லாமே இப்போ என்னது, அந்த ராகுவை ஒட்டி இருக்குது. குருவை தவிர எல்லா கிரகங்களும்
ஒன்று கூடக்கூடிய இடமாக இருக்கிறது. இப்படி ஒன்று கூடக்கூடிய இடத்தில் இந்த மகா சிவராத்திரி வந்திருக்கிறது. அப்போ சிவன் என்ன செய்ய போகிறார்? நான் என்னுடைய ஜோதிட ஞானத்தை அடிப்படையாக கொண்டு நான் கணிக்கிறேன். சிவம் என்ன செய்ய போகிறார்? ராகுவை வைத்து, ராகுவின் மூலமாக இந்த கோள்களை எல்லாம் வைத்து இந்த உலகத்தில் மனிதர்களிடம் அறத்துக்கு முரணாக இருப்பவர்களுக்கெல்லாம் சரியான அடியை, பாடத்தை கொடுக்க போகிறார். அறத்தின்படி வாழ்பவர்களுக்கெல்லாம் நல்ல உயர்வை கொடுக்க போகிறார் என்று நான் இதை கணிக்கிறேன். இதனுடைய அறிகுறி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உலகம் முழுதும் பெரிய அறிகுறிகள்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த கும்பத்தில் இந்த இணைந்திருக்கக்கூடிய இந்த கிரகங்களும் இப்பொழுது வரக்கூடிய சிவராத்திரியும் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறது. இந்த வேலையை இப்பொழுது தொடங்குகிறது. அதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு நிறைய பேர் பயப்படலாம். அறத்தின்படி வாழ்பவர்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் உயர்வான நல்ல உயர்வை நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.